தளபதியோட ஜனநாயகன் படம் மே மாதத்தில் ரிலீஸ் பண்ண போகிறதுக்கு ஒரு டேட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பற்றி தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ பார்த்துருக்கவங்க ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்கள். ஸோ இந்த படம் பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமாவில் எந்த ஒரு ஆக்டருக்குமே இந்த அளவுக்கு பிரச்சனை வந்திருக்காது. ஆனால் இவருக்கு பார்த்தீங்கன்னா வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ அதில் முக்கியமாக சென்சாரில் இந்த படத்துக்கு வந்து எந்த ஒரு சர்டிஃபிகேட்டுமே தராமல் இருக்கிறதான் இன்னும் பார்த்தீங்கன்னா இந்த படம் ரிலீஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கு முக்கியமான காரணம். இப்போ எலெக்ஷன்ஸ் எல்லாமே முடிஞ்சிருச்சு. ஸோ அதனால் வந்துட்டு இதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்றது தெரியல. பட் அந்த எலெக்ஷனோட ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த படத்தினோட ரிலீஸிங் டேட்டை கன்ஃபார்மாக வந்து ரிலீஸ் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். அப்போ சென்சாரும் வந்துடும். ஸோ இந்த படத்தை மோஸ்ட்லி பிளான் பண்ணிக்கிறது பார்த்தீங்கன்னா மே 24 வந்து பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆனால் டாக்ஸிக் படமும் பார்த்தீங்கன்னா இதனால் தள்ளி போயிடுச்சு. ஏன்னா அந்த ரெண்டும் ஒரே ப்ரொடக்ஷன் தான் பண்ணிட்டு இருக்கிறதுனால ரெண்டும் ஒரே டைமில் ரிலீஸ் பண்ணால் அவங்களால அந்த ஷேரை வந்துட்டு இது பண்ண முடியாது. ஸோ அதனால் பாக்ஸ் ஆஃபீஸில் கொஞ்சம் இதாகும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ஜனநாயகன் படம் வரனால டாக்ஸிக் படத்தையும் தள்ளி வைக்கிறதா போயிருக்கு. ஸோ தள்ளி வச்சிட்டாங்க டாக்ஸிக்கு. ஸோ அதனால் பார்ப்போம். ஸோ மே 24 மிஸ் ஆச்சு அப்படின்னா ஜூன் 4 அந்த மாதிரி வந்து ரிலீஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஜனநாயகனுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. வெயிட் பண்ணுவோம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதனால தான் டாக்ஸிக்கும் பார்த்தீங்கன்னா தள்ளி அதுவும் டேட் போய்கிட்டே இருக்கு. பட் வெயிட் பண்ணி பார்ப்போம். நீங்கள் ஜனநாயகன் படத்துக்கு எந்த அளவுக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வெயிட்டிங் இருக்கிறீங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணி